ஊருக்கு வேணும் மைதாக்கா தருவேனா நானு என்ன கேட்டா தடா அதுக்கு தடா. பாருப்பா பாருப்பா பைப்புல தண்ணி வரலப்பா ரிப்பேர் பண்ண சொல்லப்பா அடிச்சா தோடு வலிக்குதப்பா. கேசப்பா கேசப்பா கோர்ட்டுல வந்து பேசப்பா வக்கீல் ஃபீஸ் யார் தருவா நடப்பது நடக்கட்டுமே. அழுகிய தேங்காய் பழகிய மட்டை ட்ரைனேஜ் அடைச்சு தெருவே கப்பு அடடா இதுதான் உன் வீடா நாங்க என்ன கருவாடா. மழையின் மீது கூரைக்கு ஆசை கூரை மீது மழை வீழும் ஆசை கூரை நனைந்து வீடும் ஒழுகுது ஒழுகும் தண்ணீர் வீட்டன் நிரப்புது. போட்டு ஒன்றில் வீட்டில் இருந்தால் டூயட் பாட்டும் பாடிடலாம். குடும்பத்தோடு படகில் ஏறி பூவங்கரைக்கு சென்றிடலாம். வீட்டின் நிலையை பார்த்துவிடு நாட்டின் நிலைமை புரிந்துவிடும். ஒருவன் வீட்டுக்கு முதலாளி அவனுக்கு நாங்க பகையாளி. பையை நிரப்பும் பணம் மட்டும் இருக்கு மனசு நிரப்பும் குணம் மட்டும் இல்ல. ஒருவன் வீட்டுக்கு முதலாளி அவனுக்கு நாங்க பகையாளி. இந்த கலியுகத்துல பேயே பொய்ன்னு சொல்றோம். நீ மாந்திரிகத்தை பத்தி பேசுற? நீ வாய் திறக்காதப்பா, எல்லாரையும் கொல்பற. மாந்திரிகமா? நான்சென்ஸ். இந்த பேய் பிசாசெல்லாம் தங்குற இந்த வீட்டுல நீங்க ஏங்க தங்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஏய், நீ சொல்றத பார்த்தெங்கில் இந்த பேய் வந்ததில் உனக்கு வளர சந்தோஷம் இருக்கும் போல் இருக்கே. நானே கேட்கணும்னு இருந்தேன், ஏன் பொண்ணை ஊருக்கு அமிச்சிட்டீங்க? வஜனம் ஒன்றும் கேள்விப்பட்டதில்லையோ? துஷ்டனை கண்டால் தூர விலகணும்னு. துஷ்டன் வரப்போறது தெரிஞ்சுதான் அவளை தூர விலக சொல்லிட்டேன். ஏ சின்ன துரை, ஐயோ என்ன அநியாயம் இது? நீ படுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லப்பா. இத பார், உனக்கு எந்த வருஷம் போட்டாலும் நல்லா தான் இருக்குது. அதுக்கு நீ எல்லாரையும் பயமுறுத்தியா? என் பொண்ணு வேதம் இருக்காளே, அவளுக்கு லவ் மேரேஜ். அவ அடிக்கடி கோயிலுக்கு போவோம். அங்கதான் இந்த பையனை மீட் பண்ணிருக்கா. மிஸ்டர் பீட்டர் சார், உங்களை தான். என் பொண்ணு ஒருத்தரை அடிக்கடி மீட் பண்றாருன்னா அவர் யாரு, என்ன விவரங்கள், இதெல்லாம் தெரிஞ்சுக்காம இருப்பேனா? நான் பொய் சொன்னதுக்கு நீங்க 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்க. ஆனா ஒண்ணு நிச்சயம் சார், வேதம் இல்லைன்னா எனக்கு கல்யாணமே இல்லை. அந்த முடிவுக்கு நான் வந்துட்டேன். இவர் வேற மதங்கிறதுனால இந்த கல்யாணத்தை வேண்டான்றுவேளா? தட்ஸ் மை டாட்டர். இதை பாரு வேதம், எனக்கு இந்த மதத்துல எல்லாம் அவளை நம்பிக்கை கிடையாது. மனசு ஒத்து போயிடுது இல்ல, கேரி ஆன். இவ்வளவு பொய் சொல்றவனுக்கு ஏன் உங்க மகளை கொடுத்தீங்க? அது நான் ஒரு கிறிஸ்துவன்னு தெரிஞ்சா எங்க உங்க பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்க மறுத்துருவாளோன்னு பயந்தேன். அப்படின்னு அவன் சொன்ன உண்மை காரணம் எனக்கு பிடிச்சிருந்தது. எப்படியா நீர் ஒரு ஐயரு லவ் மேரேஜ் ஆதரிச்சிருக்கிறீரு, அதுவும் வேற மதத்துல, பரவாயில்ல சாமி. இதை பாருங்க, என்னோட பாலிசியே பாரதியார் பாலிசி. ஜாதிகள் இல்லையடி பாப்பா. நான் மட்டும் இந்த நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டரா இருந்தேன்னு வச்சுங்க, ஒரே ஜாதியில கல்யாணம் பண்ணிண்டா அந்த கல்யாணம் செல்லுபடி ஆகாது அப்படின்னு ஒரு சட்டமே போட்டுருவேன். அது மட்டும் இல்ல, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் கேஸ்ட் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கான் பாருங்க, அதை அடிச்சு திருத்தி கிழிச்சு தூக்கி போட்டு. அப்பதான் இந்த நாட்டு ஜனங்களுக்கு பாரதியார் என்ன சொன்னார்னு புரியும், பிடிபடும். இவ்வளவு விவரமா பேசுறீரு, அப்புறம் ஏன் உங்க பொண்ணு மாப்பிள்ள தாம்பத்தியத்துக்கு தடையா இருக்கீரு? நான் எம்ஏ படித்தவன், ரிட்டையர் ஆகும்போது 7000 ரூபாய் சம்பாதிச்சவன். இப்படியெல்லாம் நான் நடந்துப்பேனா தம்பி?
சின்னதுரை, என் பொண்ணு வேதத்துக்கே தெரியாத ஒரு உண்மையை இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஆமா, என் பொண்ணு வேதம் இருக்காளே, அவ ஒரு ஹார்ட் பேஷண்ட். சீரியஸா ஒண்ணு இல்லை, வேற ஏதோ கேஷுவல் செக்கப்புக்காக டாக்டர் அழைச்சின்னு போறச்சே இந்த உண்மை எனக்கு தெரிய வந்தது. டாக்டர் என்கிட்ட சொன்னார், இந்த விஷயத்தை அவகிட்ட சொல்ல வேண்டாம், சின்ன பொண்ணு பயந்துருவா. ஆனா இன்னும் 5 வருஷத்துக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது, தாம்பத்திய உறவுனால அவளுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படும் அப்படின்னு சொன்னார். நானும் அவள் சின்ன பொண்ணு தானே, இப்போ காலேஜில் படிச்சுட்டு இருக்க, இப்போங்க கல்யாணம் பண்ண போகிறோன்னு விளையாட்டாக இருந்துட்டேன். ஆனால் அவள் பீட்டரை பார்த்து லவ் பண்ணிட்டேன். தம்பி, நீங்கள் கேட்டீங்களே எதுக்காக பொய் சொன்னவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னு. இப்போ நான் சம்மதிக்கலைன்னா என்ன ஆயிருக்கும்? அவங்க 2 பேரும் வீட்டை விட்டு ஓடி இருப்பாங்க, அங்கே போய் தனி கொடுத்தன ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த தாம்பத்திய உறவில் என் பொண்ணுக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கலாம் இல்லையா? அதுக்காகத்தான் நான் சம்மதிச்சேன். வேதத்துக்கிட்ட கூட இன்னும் 5 வருஷத்துக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடக்கூடாதுன்னு ஜாதகப்புறான இருக்குமான்னு சொல்லி சத்தியமே வாங்கி வச்சிருக்கேன். தம்பி, என் பொண்ணையும் மாப்பிளையும் பிரித்து வச்சேனேங்கிறதுக்காக எவ்வளோ வேதனைப்படுறேன் தெரியுமா? நான் வெளியில தான் சிரிச்சிட்டு இருக்கேன், ஆனா ஒவ்வொரு ராத்திரியும் இவங்களை இப்படி பிரிச்சு வச்சிருக்குமே, பேய் வந்து அமுக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்குமே, வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு அழுதுட்டு இருக்கேன் தம்பி. எனக்கு புரியுது தம்பி, இந்த கதையை கேட்டு மனசு இறங்கிட்டேன், ஆனாலும் உங்களையெல்லாம் இந்த வீட்டில் தங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல வரீங்க இல்லையா? எனக்கு தெரியுது, ஆனா அது வாழ்க்கை இல்லை தம்பி. நாங்கள்லாம் இந்த வீட்டு விட்டு போயிடுறோன்னே வச்சுங்க, ஒரு நாளைக்கு நம்ம ரோட்டில் சந்திக்கிறோம், நான் உங்களை பார்த்து என்ன சின்னதுரை சௌக்கியமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் என்னை பார்த்து என்ன ராமநாதன் சார் எப்படி இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்கணும். அதான் தம்பி லைஃபு. எனக்கு உங்களை பிடிச்சிருக்குது, டீ சாப்பிட வரீங்களா? நிச்சயமா வரேன் தம்பி. டேய் உருப்படாத பையன் மகனே, இந்த ஊர் கதையெல்லாம் கேட்கறதுக்கா கோர்ட்டு தீர்ப்பை மதிச்சு நான் உன்னை இங்கே அனுப்பிச்சேன். பாவ புண்ணியமெல்லாம் பார்க்காதரா, சொன்னது ஞாபகம் வச்சுக்க. டேய் அப்படியே கணக்கு பிள்ளைட்டு சொல்லி சட்டையை துவைக்க சொல்லு, ரொம்ப நாறுதுரா. நான் எங்கேயும் வரல, நீங்க போங்க. என்ன பைய தொட்டு பார்த்துட்டு வரலன்றீங்க? பைசா இல்லையா? பரவாயில்ல, நான் கொடுக்குறேன். யோ போங்கய்யா, போயா. சரி, சின்னதுரை, ஒரு சின்ன சந்தேகம். இந்த பைய தொட்டு பார்க்கறச்ச எல்லாம் நர்வஸ் ஆயிடுறீங்களே, என்ன காரணம்? அது எங்க வீட்டுல நாங்க 2 நாய் வளர்க்குறோம். இது பெரிய நாயோட போட்டோ, இதை தொடும் போதெல்லாம் அதோட ஞாபகம் வருது, அப்பப்போ பயமா இருக்குது, அவ்வளவுதையா. அந்த சின்ன நாய் எங்க இருக்கு? அது நான் தான், போயா. முக்காலா முக்காலா முக்காபாலா, முழு கையும் போச்சு, அரை கையும் போச்சு, இப்ப பாடி கட்டும் போச்சு. என்னப்பா குஷ்பு, காலங்கார்த்தால சந்தோஷமா பாடிட்டு இருக்கியே? ஆடி பாடி வேலை செஞ்சா அலுப்பு இருக்காது. சாரு, நீங்க உத்தரவு போட்டீங்க, இந்த சின்னதோரை இங்க வந்து இல்லாததும் பொல்லாததெல்லாம் பண்றான். அதாவது 1.25 கோடி ரூபாய் சொத்து சும்மா விட்டுருவாடா? இயற்கையாவே கொஞ்சம் முரட்டு பசங்க, இன்னும் கொஞ்ச நாளான தானே சரியாயிடும். ஆமா, இன்னும் அந்த பக்கம் பேப்பர் அதுக்கு என்ன போட வந்தேன். நீங்களா? நானே தான். ஜட்ஜி வாழ். அடே அடே, சின்ன துறை வாழ், சௌக்கியமா? வாங்க. நமஸ்காரம். என்ன சாமி, ராகத்திலே பேசுறீங்களா? அவ்வளவு சந்தோஷம். நாளை நீங்க பேப்பர் போடவா வந்திருப்பீங்க? இந்த சின்னத்துறை எப்படி இருக்கிறான்னு செக் பண்ண வந்திருப்பீங்க. சே, நீ தப்பா நினைக்கிறப்பா, அந்த மாதிரி எல்லாம் நான் வரவே இல்லை. அதாவது பழம் இருக்கே, பழம் அதை அடிச்சு பழுக்க வைக்க கூடாது, தானா கனிய வைக்கணும், அப்பதான் சுவையா இருக்கும். குடுத்தனக்காரோட கஷ்டமெல்லாம் நீயும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தேனே தவிர உன்னை கஷ்டப்படுத்தணுங்கிற நோக்கம் எனக்கு கொஞ்சம் கூட இல்ல. எப்படி சௌக்கியமா? என்ன விடுங்க சாமி, நீங்க நல்லா இருந்தீங்க, கையில சுத்தியில வச்சுக்கிட்டு எல்லாரோட தலையெழுத்தி மாத்தி அமைச்சிட்டு இருந்தீங்க. நீங்க பேப்பர் போட வந்திருக்கேன்னு சொல்றீங்களே, நம்ப சொல்றீங்களா? நான் இப்ப சாதாரண ஜட்ஜ் இல்லப்பா, ரிட்டையர்ட் ஜட்ஜ். அநேகமா உங்களுக்கு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் தான் என்னுடைய கடைசி ஜட்ஜ்மெண்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
என்னுடைய மாப்பிள்ளை இருக்காரு, அதான் என் டாக்டர் ஹஸ்பண்ட். அவருக்கு வந்து ஒரு நியூஸ் ஏஜென்சி இருக்கு. அதுல வழக்கமா இந்த பேப்பர் போடுற பாய் இருக்கானே, அவன் ஏதோ கட்சி பொதுக்கூட்டத்துக்கு போஸ்டர் ஒட்ட போயிட்டான். சரி ஆத்திர நான் சும்மா தானே இருக்கேன், நானே வந்து பேப்பர் போடலான்னு வந்துட்டேன். வாட் இஸ் ராங் ஐசே? இப்படி வீடு வீடா போய் பேப்பர் போடுறது ஒரு கேவலமும் இல்ல. அதாவது சர்வீஸ்ல இருக்கும்போது கண்டபடி லஞ்சத்தை வாங்கிட்டு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் பெயில் அப்ளிகேஷனோட அலையிறது இருக்கு பாரு, அதான் மகா கேவலம். பேப்பர் நான் இன்னும் 10 வீட்டுக்கு போய் பேப்பர் போட்டாகணும். ஐ பிலீவ் இன் டிக்னிட்டி ஆஃப் லேபர். ஐ சே வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். ஆர்டர் ஆர்டர். பேப்பர் பேப்பர். பழைய ஞாபகம். சின்னத்தர சித்த வரையல. இந்த வீட்ல நல்ல வசதியா இருக்கணும். இந்த வீட்லயா? என்ன சாமி வீடு இது? என்ன சாமி வீடு? இந்த வீட்ல என்ன குறைச்சல்? நானு எல்லாம் நல்லா தானே இருக்குது. அதானே பார்த்தேன். கீழே விழுந்தாலும் மீசையில ஒட்டல. வரட்டுமா? எப்படியும் 6 மாசம் இருக்கே. யார் தருவார் இந்த அரியாசனம்? சரியான கிருத்தவம் பிடிச்ச ஆளா இருக்கிறாங்க. என்ன தம்பி மலைச்சு போய் நின்றியா? பொழைக்க தெரியாத மனுஷன் பேச்சா கேட்டா இப்படித்தான். காலங்காத்தால பொழைக்க தெரியாத மனுஷனை பார்த்தே தப்பு இல்ல. இந்த வீட்டில் இருக்கிறவங்கள எப்படி துரத்துறதுன்னு புரிய மாட்டேங்குதையா? ஒன்னா துரத்தாம தனித்தனியா துரத்திட்டா ஏன் அப்படி முறைக்கிறியா? இது ஏன் ஐடியா இல்ல. இது சின்ன வயசுல நான் தெரியாதனமா பள்ளிக்கூடத்துக்கு போனேன்ல, அப்ப எனக்கு வாத்தியார் சொல்லி கொடுத்த விறகு குச்சி கதை. ஒன்னா இருந்தா முறிக்க முடியாது, தனித்தனியா இருந்தா முறிச்சிடலாம். இஸ்திரி என் துணிக்கு போட்டாச்சா? இஸ்திரி இப்படி முதலாளியும் கைத்தடியும் சேர்ந்து திட்டம் போட்டு மிரட்டுறீங்களே, நீங்க உருப்படுவீங்களா? திட்டமாவது பட்டமாவது இங்க இருக்கிற வீட்டுக்காரங்க பக்கம் பேசினா ஏன் பொழப்பு நடக்குமா? அதான் அங்க போய் ஜால்ரா போட்டு ஏன் பொழப்ப ஓட்டிட்டு இருக்க. அப்போ நீ என் கட்சியா? இங்க இருக்கிறப்ப உங்க கட்சி, அங்க போயிட்டா அவரு கட்சி. உன்ட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டானா? என் சட்டைக்கு துட்டு கேட்காதா? அடா பாவி, அசிஸ்டன்ட்னா முதலாளி செய்த தப்பையும் எடுத்து சொல்லணும், அப்பதான் முதலாளி உருப்படுவான். இப்படியா? ஜெயராம் 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 ராம பக்த ஹனுமான். ஜெயராம் 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 ராம பக்த ஹனுமான். ஹரே ராம் 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 ராம். ஆஞ்சநேயா ஜெய் ஆஞ்சநேயா ஆஞ்சநேயா. பக்தா பரம பக்தா. ஆஹா, நான் தினமும் வணங்கும் ஆஞ்சநேயா, ஸ்ரீராம பக்தா ஆஞ்சநேயா, வாயு புத்ரா. ஆஹா, இது என்ன ஆச்சரியம்! என் ஷார்ட் சைட் கண்ணு கூட நீ தெரிகிறாயே. நான் காண்பது கனவா இல்ல என்ன நினைவா? ஐயோ அம்மா வலிக்குதே. அப்படி என்றால் இது கனவல்ல, நினைவுதான். அதற்கு தான் இந்த குத்தும் வாளடியும். ஐயோ மாருதி மாருதி மாருதி. ஐயோ பிரபு, என்னால நம்பவே முடியலையே. ஆஹா, இந்த ஏழை வீட்டுக்கு வந்திருக்கீங்க. நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். ஆமா ஆஞ்சநேயா, நேத்து ராத்திரி என் கனவுல வந்தீங்க. நான் காஃபி கொண்டு வரதுக்குள்ள ஏன் போயிட்டீங்க? இப்படி செய்யலாமா? நீ ஏதோ வெறும் உபசரணைக்காக அதை செய்கிறாய் என்று நினைச்சேன். இப்படித்தான் பாதி பக்தர்கள் வடமாலை சாத்துகிறேன் என்று சொல்லி காரியம் முடிந்தவுடன் மறந்து விடுகிறார்கள். பிரபு, நான் அப்படிப்பட்டவன் இல்ல. காஃபி அப்படியே இருக்கு, இப்போ ஒரு நொடியில கொண்டு வந்துடுறேன். என்ன அவன் கிள்றேன்ட்டு 1/2 கிலோ சதை எடுத்துட்டான். காஃபியை வேற கொண்டுறானே பிரகஸ்பதி. என்ன யோஜனடா கொடுத்தேன், நான் எப்படி சமாளிக்க போறேன்? ஐயோ என்னப்பா. ஆஞ்சநேயா என்னங்க காஃபி? என்ன கனவில் போட்ட அதே காஃபியா? அதே காஃபி, ஆனா இப்பதான் சுட வச்சிருக்கேன். பழைய படம், அதற்கு புது பிரிண்ட், அந்த மாதிரியா? இது ஒரு ஸ்ட்ரா இருந்தால் கொடு பாப்போம். ஸ்ட்ரா எதுக்கு ஆஞ்சநேயா? இந்த வாயை வைத்துக் கொண்டு நான் எப்படி காஃபி எல்லாம் குடிப்பது? ஸ்ட்ரா கொடு. சஞ்சீவி மலையே தூக்குனவங்க நீங்க, இது கூட முடியாது? என்னை பத்தி எல்லாம் பூரா படித்து விட்டாயா? அதனால தான் என்னை போட்டு இப்படி தம்சம் செய்கிறாய். நீ ஒன்று செய்ய, வாயை மூடிக்கொள். கண்ணை மூடிக்கொள். கண்ணை மூடிக்கொள். அதாவது கோவில்ல நைவேத்தியம் காட்டும் போது திற மூடுற மாதிரி.
கண்ணை மூடிக்கொண்டே இரு. அது அப்பா. கண்ணை தர. ஆஞ்சநேயா என்ன? என்னது இது வாயை கைட்டு என் கையில கொடுத்துட்ட. வாயை கொடுத்து மாட்டிக்காதே, வாயை கொடுத்து மாட்டிக்காதேன்னு சொல்லி அனுப்புனாதே. நான் கடவுள் அல்லவா, எது வேண்டாலும் செய்யலாம் அல்லவா. நீ பக்தன், என்ன கேள்வி கேட்கலாமா, எடுப்பேன் போடுவேன், அது எனக்கு சகஜம். திருவிளையாட்ஸ். கண்ண முடிகள். ஐயோ நான் கொம்பு கோந்தியா. நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்க போறேன். நானே நள்ளிரவில் உனக்கு வந்து தர்ம தரிசனம் கொடுத்ததினால் தான் இப்படி கேட்கிறாய். உன்னையெல்லாம் நல்ல கூட்டத்திலே தர்ம தரிசனத்திலே அந்த நெரிசலிலே ஜரகண்டி ஜரகண்டி என்று வரவழைக்க வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கெல்லாம் கடவுளின் அருமை புரியும். கேள்வி கேட்கிறாயா? என்னையா கேள்வி கேளியா? இந்த ராமாயணம் எப்படி ஆரம்பித்தது? அது ரொம்ப சுலபம். ஆரம்பத்திலே இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் இன்னார் இன்னார் என்றெல்லாம் வரும். பிறகு இந்த விளம்பரங்களிலே அதல்ல ஜீலோ ஜப்பாஜி கஜோகலோ என்று வரும். பிறகு ஒரு கர்ண கடூரமான குரலிலே ஒருவன் மகளே ஜங்களே தாபிகலோ ஏ ஓ ஏ ஓ ஏ என்று போய்கொண்டே இருப்பான். அதற்கு பிறகுதான் அருண் கோவில் வருவான் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவர்தான் இந்த மருதி. நான் அதை கேட்கல. ஒரிஜினல் ராமாயணம் எப்படி ஆரம்பித்தது? இடிப்பே. எனக்கு தெரிந்த ராமாயணம் இப்படித்தான் ஆரம்பித்தது. சும்மா என்னை கிளறி கொண்டு இருக்காது. சரி, அதை விடுங்க. எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை, அதை செஞ்சு காட்டுறீங்களா? தெரியும், நீ குச்சியால் தட்டுவாய், நான் குட்டிக்கரணம் போட்டு காட்ட வேண்டும், அவ்வளவுதானே? சீச்சி சீச்சி, அது இல்ல ஆஞ்சநேயா. உங்க நெஞ்ச பிளந்தா ஸ்ரீராமன் தெரிய வராமே. எங்க உங்க நெஞ்ச பிளங்க. அதாவது இந்த நெஞ்சை எல்லாம் பிளந்தால் உயிர் போய்விடுமே, தெரியாதா பக்தா? அது சாதாரண மனிதனுக்கு. ஆஞ்சநேயா, நீங்க தான் சிரஞ்சீவி ஆச்சே. நான் சிரஞ்சீவியும் அல்ல, நாகார்ஜுனாவும் அல்ல. அது என் நெஞ்சை பிளந்தாலும் இப்போது ராமர் தெரிய மாட்டார். ஏனென்றால் எனக்கும் அவருக்கும் ஒரு 4 நாட்களாக மனஸ்தாபம். எதனால? டெபுட்டி மேயர் போஸ்ட் யாருக்கு என்று கனையாடி மேட்டர். அதாவது இந்த ராமாஞ்சனேய யுத்தம் கேள்விப்பட்டிருக்காய் அல்லவா, அது மாதிரி தான் இது என்று வைத்துக்கொள். நீ பக்தா எசக்கு பிசக்கான கேள்வி எல்லாம் கேட்கவே கூடாது. சாதாரண கேள்விகளை கேள். அதான் சரி. அப்படி என்றால் எனக்கு இன்னொரு ஆசையை நிறைவேற்றி வைக்கணும். கேட்டுக்கொண்டே இருப்பாயா? என்ன? நான் உங்களை பார்த்தேன்னு சொன்னா இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருமே நம்ப மாட்டாங்க. அதனால இந்த வசந்தியார் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் நான் கூப்பிடுறேன். அவங்க எல்லாரும் உங்களை பார்க்கட்டும். என்னலாம் நீ கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டே போயிட்டு கவனர்லாம் நீ. ஆஞ்சநேயா, நீ திருநெல்வேலி பாஷை பேசுற. எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சு? நீ சுசீந்திரம் கோயில்ல இருந்து ஒரு ஆஞ்சநேயர் தானே? அதனால்தான் நீ அடிக்கடி திருநெல்வேலி பாஷைய பேசுற. அம்மா, அப்பா, பீட்டர், ராமநாதன் சார், சிங்க சார், எல்லாரும் வாங்க. ஆஞ்சநேயர் வந்திருக்கார், சீக்கிரமா